துணிப்பை வாங்கி கொடுக்குறது, குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு அதை ஹெல்ப் பண்ணுறது, புக்ஸ் வாங்கி தரது, இது மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. என் கூட வந்து ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணது கற்பகாவில் என்னோட டீமில் ஜாயின் பண்ணாங்க. அவங்களே என் கூட சேர்ந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் அது மாதிரி மாதம் மாதம் பண்ணிட்டு இருந்தோம். கடைசி ஒரு 2 மாதம் மட்டும் பண்ண முடியல. என்ன தனிப்பட்ட குடும்ப சூழ்நிலை, அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படி இப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நான் எல்லா பக்கமே பஸ்ஸில் போயிட்டு வரங்காட்டிக்கு என்னால் வந்து குறிப்பிட்டா அந்த டைம்னால என்ன பண்ணாங்கன்னா கம்பெனிலேயே வந்து சர்பனா மேடம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி வண்டி எடுத்துக்க கார் இனிஷியல் பேமெண்ட் கட்டுறாங்க. எனக்கு கார் ஓட்ட தெரியாது மேம், 2 ஓட்ட தெரியும் சொன்னங்காட்டிக்கு 2 வந்து பணம் கட்டி கம்பெனி தான் எடுத்து கொடுத்து. ஸோ அந்த சப்போர்ட் எனக்கு கம்பெனி பண்ணி தந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்பெனிக்கு யாருக்கு தேவை, என்னென்ன தேவைங்கிறத பார்த்து அவங்க எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம உறுப்பினர் இருக்கிறாரு, எஃப்எம்ல இருக்கிறீங்கன்னா நீங்க 1 or 2 or 3 பார்க்கல. அவங்க உங்க பர்த்டேக்கு வந்து ஒரு விஷ் பண்றது, அவங்களுக்கு வேணுங்கிற ஒரு சாங் உங்களுக்கு போனஸ் கோட் மாதிரி தர்றது, அவங்க ஃபேமிலி யாராவது உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு தேவையானதை பண்ணி கொடுக்கறது. ஸோ இது மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. எங்க மெகாலயாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்ல, அந்த ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி அடிப்படை கட்டமைப்பு வசதி எதுவும் கிடையாது. டோட்டல் அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் புக்ஸ், யூனிஃபார்ம், அந்த ஸ்கூலுக்கு தேவையான டேபிள் சேரு மெம்பர் பண்ணாங்க. அது போனோம். நானும் ஒரு 2 மாசம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் 1650 சேர்ந்தேன். அப்புறம் 1 வாரம் பார்த்தேன், 52 வருது. அதுல இருந்து டக்குன்னு நான் 1700 பண்ணேன். அது 1 வாரம் தான் இருந்தேன். சரி ஒரே வேலை இப்போ வந்து பார்த்தேன்னா 2 மாசம் அதை எடுத்துட்டேன். அப்புறம் நான் ஒரு 4 பேர் அது இடையில பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த பிரச்சனை ஆனதுனால அதிகமாக பண்ண முடியாத ஒரு 10 பேர் பண்ணிட்டு அதை பிரச்சனை சரியாச்சு. போன வாரம் இன்னும் சேர்த்துருக்காங்க. இன்னைக்கு போட்டுருக்கேன். பணம் கரெக்டாக வந்து கரெக்டாக காசு தான் அதெல்லாம் நீங்கள் தைரியமாக போடலாம். ஆனால் போடுறது என்னன்னாக்கா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு 18,000 ரூபா 18,500 ரூபா கட்டிட்டு நாங்களே ஏமாந்துட்டோம். 1,600 ரூபா 1,650 ரூபா கட்டி வெறும் 125 ரூபா தான் கட்டுச்சு. ஆனால் நான் சேர்த்து 18,000 கட்டி 3,000 ரூபா கட்டுச்சு. அதனால முடிஞ்ச ஒரு 18,500 ரூபாய் எடுத்தோம்னா கட்டணும். அவங்களுக்கு டெய்லி ஒரு